தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக நமது பொதுவான பலன்கள் காதல் வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம் என்னவாக அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழ்நிலைகள் பற்றின பொதுவான ராசி பலன்களை கோச்சார ரீதியாக இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோங்க. இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்கு உண்டானது. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். மேலே ஐ பட்டனில் நான் ஜெயசூர்யா ராசி பலன் அப்படின்ற சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போயிட்டு அனைத்து விதமான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஏன்னா அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நாங்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் நீங்கள் இங்கே விருப்பப்பட்ட ராசி பலன்களை உடனடியாக பார்ப்பதற்கு ஏதுவாக நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம். அதாவது ராசியினுடைய பெயருக்கு நேராக டைம்லைன் இருக்குங்க ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ராசி நீங்கள் ப்ளூ கலர் லிங்க் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ராசிக்கு உண்டான ராசி பலன்களையும் உடனடியாக பார்த்துக்க முடியும். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். நமது கடகராசி அன்பர்களும் கூட உங்களது நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எதுக்காக இந்த சேனலை உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம 12 ராசிகளுக்கும், அதாவது மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்துவமான ராசி பலன்களை தனித்தனி சேனல் மூலமாக வழங்கிட்டு வரோம். இதில் என்னாச்சுன்னா யூடியூப் அல்காரிதம் காரணமாக சில நேரம் சேனல் தடைப்படுதுங்க. அதனால் அது மீண்டு வரதுக்கு ரொம்ப காலம் ஆகிடுது. அதுக்காக நாங்கள் பேக்கப் சேனலை உருவாக்கி நமது அன்பர்களுக்காக நாங்கள் வீடியோ 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் வழங்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நமது கடகன்புடி ராசி பலன் சேனலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இரவு அமைந்துள்ளதுங்க. இரவு நீங்கள் கிரிவலம் போகிற பழக்கம் இருந்ததுன்னா, இன்னைக்கு பௌர்ணமி இரவு ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் இரவு நீங்கள் கிரிவலம் போகலாம். அல்லது காலையில் போகிற பழக்கம் இருந்தால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் கிரிவலம் போகிறதுக்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டே ஃபார் அவர். இன்னைக்கு கிரக அமைப்புகள் நமது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைதுன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிதிபதி சந்திர பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக உங்களது வீடு முழுவதும் மகிழ்ச்சிகளை வீசக்கூடிய நல்ல தருணங்கள் சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வயதினருக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களது தகுதிக்கேற்ப அவர்களது திறமைகளுக்கு ஏற்ப சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக அப்ரிசியேட் பண்ணி உங்கள் குழந்தைகளை பாராட்டுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு என்கரேஜ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மனதில் இறை வழிபாடுகள், பக்தி பற்றின சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது அண்ணன் அல்லது அக்கா வழியில இன்றைய தினம் சில விரயங்கள் ஏற்படலாம். அதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து அதை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. ஒருவேளை நீங்க கட்டிட பணியில இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு புதிதாக நிறைய வாய்ப்புகள் சேரும். நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் தொடர்பான செயல்பாடுகள்ல நீங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கிறத விட மற்றவங்க கூட கன்சல்ட் பண்ணி முடிவெடுத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நல்ல ரிசல்ட்டை நீங்க கொண்டு பெற முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க பணிகளை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. ஒருவேளை இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போக முடியுமா அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அதுக்கான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகும். இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அலுவலக பணிகளை உயரதிகாரிகளிடம் நீங்க பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. உங்க பணிகள்ல அல்லது உயரதிகாரிகளிடம் பேசும்போதும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது மனதில் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும். சஞ்சலங்கள் விளங்கும். அதனால் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் சிறப்பான கல்வி ஆர்வம் பெறுங்க. அதனால மாணவர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள். இந்த தினம் எந்த விதமான வியாபாரிகளாக நீங்க இருந்தாலும் சரிங்க, வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால கணிசமான நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்களது காதலரை நீங்கள் மீட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய
துயரங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்க காதலரை கண்டவுடன் நீங்கள் மறந்து விட முடியும். ஏன்னா இன்றைய தினம் உங்க காதலருடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அளவுக்கு அதிகமாக அபரிவிதமான அன்பு உங்க காதலரிடமிருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் அதை நினைத்து நீங்க அப்செட் ஆக வேண்டாம். ஏன்னா வாழ்க்கைக்கு எப்படி வந்து ருசி வந்து உங்களுக்கு தேவை, அதாவது சாப்பாட்டுக்கு உப்பு வந்து தேவைப்படுற மாதிரி வாழ்க்கையை ருசி பார்க்கறதுக்கு நீங்க சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தால் தான் அது நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் நீங்க எடுத்துக்கொண்டு உங்க பணிகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அப்போதான் மகிழ்ச்சியின் மதிப்பு தெரியும். இன்றைய தினம் உங்களுடைய மனநிலையை வந்து மாற்றணும் அப்படின்னா சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தால் நீங்க போய் அப்படி கலந்துக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய மூட் அவுட் வந்து கண்டிப்பாக சரியாகிவிடும். இன்றைய தினம் ஏற்கனவே வந்து வட்டிக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அல்லது யாருக்காவது பணம் கடனாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது பழைய கடன்களை வந்து இப்போது வட்டி முதலுமாக வசூலாகக்கூடிய யோகம் நீங்க சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ண முடியும். ஏன்னா நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமான ரிலாக்ஸேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தே உங்களது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. உங்கள் கண்ணீரை நண்பர்கள் துடைப்பார்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நிச்சயமான ரிலீஃப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் காத்திருந்தா இன்றைய தினம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை துணை உங்களை வற்புறுத்தலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லாமல் போனாலும் பின்னாடி நீங்க அந்த அனுபவத்தை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து சின்ன சின்ன ட்ரிப் ஏற்படுத்திக் கொள்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக தித்திப்பாக மாறக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள். உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள் தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக நிறைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருகும். அதாவது புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நிலையான ஒரு ஃபிக்ஸ்டு வருமானத்துக்கு இன்னைக்கு ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். உங்க குழந்தைகளுக்காக நிறைய முயற்சிகள் செய்யுங்கள். குறிப்பாக கல்விக்காக முயற்சி செய்யலாம். உங்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல சக்சஸ் பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அது அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது டார்க் கிரீன் கலரை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க. குறிப்பாக உங்கள் மூத்த அண்ணன் அல்லது அக்கா வழியாக கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகலாம். கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க பெறுவீங்க. ஒருவேளை நீங்கள் பில்டிங் கான்ட்ராக்டர் அல்லது கட்டடம் சம்பந்தமான பணிகளை வேலை புரிகிறீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை பட்ஜெட் போட்டு பண்ணுங்க. பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கடன் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தன்னிச்சையாக செயல்படாம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் கலந்தாலோசித்து கடன் தொடர்பான விஷயங்களை முடிவெடுக்கலாம். உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகள் உறுதி. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்க உங்க பணிகளை கவனமா செய்யணும். குறிப்பாக உயரதிகாரிகள் கூட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. மற்றபடி இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் வந்து உங்க மனதில் அதிகமாக ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நமது கடகம் டுடே ரசோலன் சேனலில் வந்து வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது பேக்கப் சேனலான ஜெயசூரிய ரசோலன் சேனலோட லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துருங்க. மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் வித் டிஸ்கிரிப்ஷன் டைம் லைனோட நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது எந்த ராசியை நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ராசி பலன்களை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கீழே சாப்டர் பகுதி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே.